பார்க்க போற டாபிக் என்னன்னா தொழில் வல்லமை. தொழில் வல்லமை இது யாருக்கு வரும்? பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி, ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி, ரெண்டுல யாராவது ஒரு ஆளாவது வலுவா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம், இந்த இடங்கள் பாவர்களால, அதாவது சனியோ செவ்வாயோ ராகு கேது உட்காந்துட்டு அதை அவ்வளவு சிலாகித்து சொல்ல முடியாது. தொழில் அவ்வளவு வல்லமை கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தொழிலை முடக்கித்தான் அவர் பண்ணுவார். எதையுமே அவர் ஆன்மீக நாட்டத்துல அதிகமா ஈடுபடுத்தி அப்படித்தான் கொண்டு போவாரே தவிர தொழில் வல்லமை கொடுக்குற மாதிரி சரியான ஒரு நல்ல பலன்களை பார்க்க முடியறது இல்லை. அப்படி இருந்தாலும் கூட சுகத்துவமா இருக்கணும். அவரு அங்கேயும் போய் பாவத்துவமா ஆயிடக்கூடாது. ஒரு பாவர் 10ல் இருக்கலாம். சரிங்களா? 10ல சனி இருக்கிறது நல்ல விஷயம். ஆயினும் கெடுத்துத்தான் பலன் செய்வார். 10ஆம் இடத்துல சில தொழில் போராட்டங்களை கொடுத்துத்தான் முன்னேற்றுவார். நல்ல அற்புதமான பலன் இருக்கும். 10ல செவ்வாய் சூரியன் இருப்பது நல்ல அமைப்பு. திக்பலமாகவும் இருப்பாங்க. சூப்பரான அமைப்பு. 10ல யாருக்கெல்லாம் பாவி இருக்கோ தொழில்ல ஒரு உத்வேகமா முன் ஏற்பாடா ஒரு மாதிரி நல்லா ஃபாஸ்டா எல்லாத்தையுமே ஒரு வெறித்தனமா செய்வாங்க. அதே 10ல சுபர்கள் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்ப்போம் இப்புறம் பார்ப்போம்ட்டு ஒரு மாதிரி தள்ளி போடக்கூடிய தன்மைகளை இந்த கிரகங்கள் கொடுக்கவே செஞ்சிடும். சுப கிரகங்கள் 10ல குரு இருக்கிறத எந்த ஒரு இதுலயுமே நல்ல விஷயங்களா சொன்னது இல்லை. ஆயினும் அவருக்கு திரிகோண கேந்திர திரிகோணங்கள்ல கிரகங்கள் இருந்துட்டா நல்ல பலன்களை செய்யவே செய்வார். சரிங்களா? அதே மாதிரி 10ல சந்திரன் சுக்கிரனுமே அந்த அளவுக்கு, ஏன்னா 2 பேருமே நிஷ்பலம் அடைவார்கள். சந்திரனும் சுக்கிரனும் நிஷ்பலம் அடைவாங்க. அது ஆட்சி உச்ச வீடா இருந்தா மட்டும்தான் விதி விலக்கு. சோ 10ல புதன் இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான். தனிச்ச புதனா இருக்கணும். யாரு கூடயும் சேராமத புதனா இருந்தா அதுவும் நல்ல பலன்கள் இருக்கும். மெயினா பாவிகள் இருக்கிறாங்க 10ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு பாவர் உட்காரணும். சரிங்களா? 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கொடுத்து வைத்த அமைப்புன்னு அர்த்தம். எப்படியாவது ஒரு தொழிலை செஞ்சு உத்வேகமா தொழிலை நடத்தி கொண்டு எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க. லக்னத்துக்கு 10ஆம் இடமும் சரி, லக்னத்துக்கு ராசிக்கு 10ஆம் இடமும் சரி, எதுலையாவது ஒண்ணுல ஒரு பாவராது அந்த வீடு இயங்கணும். அவ்வளவுதான். இந்த வீடு ஒரு கிரகமாவது பாத்திரணும், இல்ல ஒரு கிரகமாவது தொடர்பு கொள்றோம். சரிங்களா? நிச்சயமா 10ஆம் இடம் அந்த ஒரு வலிமை பெறும் பாவிகள் இருக்கும் போது. சரிங்களா? சோ 10ஆம் இடம் இதை வச்சுதான் அந்த வல்லமை, தொழில் வல்லமையை நம்ம கணிக்கிறது இந்த 10ஆம் இடத்தை வச்சுதான். சரிங்களா?